எனவேதான் சொன்னேன், இது சிலருக்கு எமர்ஜென்சியா கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை. ரேமா, இந்த ஃபைலை கர்த்தர் மேல தூக்கி வச்சிருக்கிறார். நீ பயணித்த பாதையிலே கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வர பண்ணி, உன்னுடைய உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆமென் சொல்றவங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அப்படியே செய்தார். ஆமென். நாம் செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படியே எனக்கு செய்ய போகிறார்? கர்த்தர் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த பைபிளை நெஞ்சோட சேர்த்து வச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும்படி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். இது கர்த்தர் செய்கிறது. கர்த்தர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார். எப்படி வித்தியாசம் தெரியுமா? விசேஷப்படுத்தி என் ஜனங்கள் குடியிருக்கிற கோசே நாட்டை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்துவார். உன்னை விசேஷப்படுத்துகிறார். உன்னை விசேஷித்தவன் ஆக்குகிறவர் யார்? கர்த்தர் செய்வார். அப்படியே செய்தார்.